Variationல next sum 47th sum. The square of the periodic time of a planet varies directly as the cube of its mean distance from the sun. The mean distances of the Earth and Venus from the sun are found to be in the ratio 25:18. Assuming the periodic time of Earth to be 365.25 days, find the periodic time of Venus to the nearest days. அதான் என்ன கொடுத்துருக்குன்னா the square of the periodic time of planet t வந்து periodic time எடுத்துக்குவோம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்குன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு, அது d வந்து மீன் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்கு, அது ரெண்டையும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா t பீரியாடிக் டைம், d வந்து மீன் டிஸ்டன்ஸ். ஸ்கொயர் ஆஃப் த பீரியாடிக் டைம் அதாவது t ஸ்கொயர் இஸ் வேரிஸ் டைரக்ட்லி as அதனால் ப்ரப்போர்ஷனல் டு கியூப் ஆஃப் இட்ஸ் மீன் டிஸ்டன்ஸ், d கியூபுக்கு ப்ரப்போர்ஷனல்னு கொடுத்துருக்கு. அப்போ t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி கியூப். இதை நான் என்னென்னு எழுதுவோம், t இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனா கே இன்ட்டு டி கியூப் த ஹோல் பவர் 1/2ன்னு வந்துடும். இந்த 2 இந்த சைடு வரையில் 1/2ன்னு வந்துடும். அதாவது t இஸ் ஈக்குவல் டு கே பவர் ஹாஃப் இன்ட்டு டி பவர் 3/2. இதுதான் நமக்கு வேண்டிய ரிலேஷன். இப்படி வச்சுக்கிட்டா தான் ஈஸி. t இஸ் ஈக்குவல் டு கே பவர் ஹாஃப் இன்ட்டு டி பவர் 3/2. அதுக்கப்புறம் எர்த்துக்கும் வீனஸ்க்கும் டி கொடுத்துருக்கு, எர்த்துக்கு டி கொடுத்துருக்கு, வீனஸ்க்கு டி கேட்டிருக்கு. கேஸ் 1 வந்து நம்ம எர்த்து கொடுத்துருக்குன்னு, எர்த்துக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எர்த்துக்கு வந்து பீரியாடிக் டைம் டிஇன்னு வச்சுக்கோம், அது 365.25 டேஸ்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி எர்த்துக்கு வந்து டி கொடுத்துருக்கு, மீன் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு, அது வந்து 25x. ஏன்னா அதனுடைய ரேஷியோ வந்து 25 டிஇ. என்ன கொடுத்துருக்குன்னா டிஇ இஸ் டு டிவி வந்து 25:18ன்னு கொடுத்துருக்கு. அதாவது இது 25x is to 18x, 25xன்னு டிஇ கொடுத்துருக்கு. இந்த ரேஷியோவில் கொடுத்ததுனால நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதை கொண்டே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிஇ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிஇ த ஹோல் பவர் 3/2. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். கே பவர் ஹாஃப் இன்ட்டு டிஇ த ஹோல் பவர் 3/2 அப்படின்னு இருக்கா. இதுதான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ டிஇ வந்து 365.25 இஸ் ஈக்குவல் டு கே பவர் ஹாஃப் இன்ட்டு டிஇ வந்து 25x த ஹோல் பவர் 3/2 இஸ் ஈக்குவல் டு கே பவர் ஹாஃப் இன்ட்டு 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 5 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2. இந்த 3/2 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். இது எப்படி எழுதியிருக்கேன், ஏன் எழுதியிருக்கேன்னா இதை கேன்சல் பண்ணலாங்கிறதால. அப்போ கே பவர் ஹாஃப் இன்ட்டு 125, 5 கியூப் வந்து 125 ஆயிரும் இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2. அப்போ இதுலேருந்து கே பவர் ஹாஃப் என்ன அப்படின்னா 365.25 பை 125 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2. இப்போ இதை வந்து 5ஆல் அடித்தேன் அப்படின்னா இது என்ன வரும்னா 5ஆல் அடிக்கும்போது 73.05 பை 25 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2 கீழே இருக்கும் இது. இப்போ இதையும் 5ஆல் திரும்ப அடித்தேன்னா 14.61 பை 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2. இந்த எக்ஸ் பவர் 3/2 வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கே பவர் ஹாஃபோட ஈக்குவேஷன். இது என்னது, கே பவர் ஹாஃபோட வேல்யூ. அதாவது கே பவர் ஹாஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா 14.61 பை 5 எக்ஸ் பவர் 3/2. இதுதான் கே பவர் ஹாஃபோட வேல்யூ. இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு, அதாவது டி ஸ்கொயர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு டி கியூப். இந்த 2வை இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கே ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு கே போட்டிருக்கேன். இந்த 2வை இந்த சைடு கொண்டு போயிட்டா 1/2. இந்த 1/2 ரெண்டுக்குமே வரும், கே பவர் ஹாஃப் இன்ட்டு டி பவர் 3/2. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து எர்த்து எடுத்திருக்கேன். எர்த்துக்கு டி வந்து 365.25 டேஸும் டிஇ வந்து 25xம் ஏன்னா ரேஷியோவில் கொடுத்ததுனால அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 365.25 இஸ் ஈக்குவல் டு கே பவர் ஹாஃப் இன்ட்டு 25x த ஹோல் பவர் 3/2. இதில் வந்து 25க்கும் 3/2 வரும், எக்ஸுக்கும் 3/2 வரும். இந்த 25 5 ஸ்கொயர்னு எழுதிட்டேன். 2 கேன்சல் ஆகி 5 கியூப்னு வரும், 125ன்னு வரும். இதுலேருந்து கே ஹாஃப் என்னென்னா 365.25 பை 125 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 14.61 பை 5x பவர் 3/2. இதுதான் கே ஹாஃபோட வேல்யூ. இப்போ கேஸ் 2 வந்து வீனஸ்க்கு வருவோம்.
வீனஸோட டிவி தான் கேட்டிருக்கு. கே ஹாஃப் வந்து ரெண்டுக்குமே ஒன்று தான். கே ஹாஃப் வந்து 14.61/5x⁻3/2. இதனுடைய டிவி வந்து என்ன கொடுத்துருக்கு, மீன் டிஸ்டன்ஸ்னால் 18xன்னு கொடுத்துருக்கு. இதை கொண்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் டிவி இஸ் ஈக்குவல் டு கே ஹாஃப் தான் வந்து என்னது 14.61. கே பவர் ஹாஃப் தான் நமக்கு அப்படியே இந்த வேல்யூ 5x⁻3/2 இன்ட்டு டிக்கு வந்து 18x⁻3/2. அப்போ இதை வந்து 14.61/5 இன்ட்டு இங்கே ஒரு x⁻3/2 இருக்கும் இன்ட்டு 18⁻3/2 இன்ட்டு x⁻3/2. இந்த x⁻3/2 இந்த x⁻3/2 கேன்சல் ஆயிரும். இந்த 14.61/5 இன்ட்டு 18 எப்படி எழுதலாம்னா 9 இன்ட்டு 2⁻3/2ன்னு எழுதலாம். அப்போ வந்து 14.61/5 இன்ட்டு 9⁻3/2 இன்ட்டு 2⁻3/2. 9க்கு வரும் 2க்கு வரும். அப்போ 14.61/5 இன்ட்டு 9 வந்து 3² இன்ட்டு இது 2³ எழுதணும். இதில் 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ 14.61/5 இன்ட்டு இது வந்து 27 ஆயிரும். இது வந்து 27 ஆயிரும். இது வந்து 8⁻½ ஆயிரும். அதாவது 14.61/5 இன்ட்டு 27 இன்ட்டு √8ன்னு வந்துடும். √8ஓட வேல்யூ நான் இங்கே என்னன்னு போடுறேன். √8 வந்து எப்படி எழுதலாம்னா 4 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். √8 வந்து 4 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். √8 வந்து 4 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். அப்போ 4க்கு வந்து √2 2√2, அதாவது 2 இன்ட்டு 1.414 அப்படின்னு எழுதலாம் √8. அப்போ 14.61/5 இன்ட்டு 27 இன்ட்டு 2 இன்ட்டு 1.414 எழுதலாம் இந்த √8க்கு பதிலாக. ஏன்னா √8ஓட வேல்யூ 2 இன்ட்டு 1.414. இதெல்லாம் பெருக்கி போட்டால் 223.14 டேஸ் அந்த மாதிரி வரும். விச் இஸ் அப்ராக்சிமேட்லி நியரஸ்ட் டேஸ் தான் கேட்டிருக்கு. அதனால் 223 டேஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். 18⁻3/2 மட்டும் நான் இங்கே எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்கள். 9 இன்ட்டு 2, இந்த 9க்கும் 3/2 பவர் வரும், 2க்கும் 3/2 பவர் வரும். 9 3² எழுதி 2வும் 2வும் கேன்சல் ஆகி 3³ 27 வந்துருச்சு. இதை 2³ 8⁻², அதாவது √8 வந்து √4 இன்ட்டு 2 2√2ன்னு பிரிக்கலாம். √2ஓட வேல்யூ 1.414, 2 இன்ட்டு 1.414 அதெல்லாம் பெருக்கி போட்டால் 223 டேஸ் வரும்.